சத்தான முளைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கத்திரிக்கோலால் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ கீரை நிறையா இருக்குது. இப்போ நான் இது கூட தண்ணி ஒரு 2 கிளாஸ் நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கீரை நிறையா இருக்கிறதுனால தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். கீரை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது கூடவே வேக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூடவே வேக வைக்கும் போது இந்த மாதிரி நம்ம போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு இப்போ போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு சத்தான முருங்கைக்கீரை கடையல். காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாதத்தில் பிசைஞ்சிச்சா நெய் போட்டு ரொம்பவே நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த கீரை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நல்லா வெந்ததும் ஓரளவுக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, குண்டு மிளகாய், ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தாளிப்புக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற கீரையோட இதை கொட்டிக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு கீரை கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.